ஃப்ரெண்ட்ஸ், கருவாடு வறுக்க போகிறேன். இந்த கருவாடுக்கு முதல்ல சுடு தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் ஊற வச்சேன். இது ஒரு 1/4 கிலோ கருவாடு சுடு தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி இதை கழுவுறேன். ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும் நிறைய, அதனால் இந்த மாதிரி கழுவிடும் கருவாடு வறுக்கிறது. அதுக்கப்புறம் இது கவுச்சிக்கின்னு ஒரு சட்டி, நான்வெஜ் சைடு இந்த சட்டி க்ளீன் பண்ணுற சட்டி. இந்த மாதிரி இதை இந்த மாதிரி சட்டிலே இந்த மாதிரி பண்ணணும். பண்ணி கழுவுனா நல்லாயிருக்கும். அப்போ தான் கவுச்ச ஸ்மெல்லாம் வராது. ஒரு 4-5 வாட்டி கழுவணும் அந்த மாதிரி. இவ பாருங்க, இந்த கருவாடு கழுவு இப்படி நல்லா வெள்ளையாயிடுச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி கழுவணும் வெள்ளையா. ஓகே, இப்போ இதை கழுவிட்டு இப்போ கருவாடை வறுத்துடலாம். ஓகே, இதில் வந்து உப்பெல்லாம் போடக்கூடாது. 2 ஸ்பூன் மிளகாத்தூள், அதான் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த மிளகாத்தூள் தான் 2 ஸ்பூன் போட்டு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கணுமா. இதை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு லைட்டாக, நிறைய தண்ணி விடக்கூடாது, சும்மா லைட்டாக தண்ணி விட்டு இந்த பெசரிக்கணும். இப்போ பெசரிக்கணுமா, இந்த மாதிரி பெசரிக்கணும். இப்போ வந்து எண்ணெய் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றணுமா. எண்ணெய் ஊற்றினோன்னா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்து ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து, அது கடுகு உளுந்து பொரிஞ்ச உடனே இதை போட்டுட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் நேரம் அப்படியே வெந்துடும். சும்மா ஒரு 5 ரொம்ப நேரம் இல்லை, சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மூடி வைப்போம். அதுக்கப்புறம் திறந்துட்டு இப்போ சிம்மிலேயே வச்சு செவுக்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஓகே, அது எப்படி வறுக்குதுன்ட்டு நான் காட்டி மூடி வச்சுருங்க. மூடி வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, அது வெந்துடும். அதுக்கப்புறம் திறந்து விட்டுருவோம். அடுப்பு வந்து சிம்மில் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கோங்க டீ. அவ்வளோதான். இப்போ மூடிடுறேன். உப்பு போடக்கூடாது இதில். இங்கே பாருங்கம்மா, கருவாடு வறுத்தாச்சுமா. இதான் கருவாடு வறுவல். கொஞ்சம் நேரம் மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் மூடிட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி செவுக்க வச்ச வேண்டியதான். அவ்வளோதான் கருவாடு ரெடி ஆயிடுச்சுமா.